ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹெச்வி ட்ராமா. நான் உங்க ஹெச்வி. இன்னைக்கான வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, "வென் ஐ ஃப்ளை டுவர்ட்ஸ் யூ" கே சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 1. வீடியோவ மறக்காம லைக் பண்ணிருங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய சீரிஸ் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க எபிசோடுக்குள்ள போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பொண்ணு ஏதோ ஒரு கடையில் அடிக்கிற மலைக்கு நல்லா ஜூஸ் ஜில்லுன்னு வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கிறா. அண்ட் இப்பேற்பட்ட மலையில் ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பையன் மலையில் கொடை பிடிக்காமல் நனைஞ்சு ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறான். யார் இந்த பைத்தியக்காரன், மலையில் கொடை கூட பிடிச்சிட்டு வரக்கூடாதுன்னு தெரியாதா அப்படின்னு அவன் மேலே இவன் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. அண்ட் அந்த பையனை கிட்ட பார்த்ததுக்கப்புறம் இவளுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. யார் இவன் எவ்வளோ அழகழக்கானே அப்படின்னு இவ பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அண்ட் அந்த பையன் பக்கத்தில் வந்து நின்று பார்க்கும்போதும் இவ அப்படியே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறா. அந்த பையனும் இவனை நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு அவனை குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். கரெக்டாக அவனை நோட் பண்ணும்போது இவன் ஜூஸ் குடிக்கிற மாதிரி நடிக்கிறா. சரி, மழை லைட்டாக விட்டதுக்கப்புறம் இவனும் வாங்கின பொருள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு இவன் நைஸா அப்படிங்கிறது கிளம்பி போயிட்டான். ஆக்சுவலி இந்த பொண்ணோட பேர் ஜூ ஜாய் ஜாய். இவ கிளாஸ் 9ல் படிச்சுக்கிட்டு இருக்கிறா. அண்ட் இவ தான் நம்ம சீரிஸோட ஹீரோயின். ஸோ அவளுமே பக்காவாக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறா. ஏன்னா சம்மர் ஹாலிடேஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தன்னோட ஸ்கூலுக்கு இப்போ தான் கிளம்பிக்கிட்டு இருக்கிறா. அவளுக்கு தேவையான பர்ஸு, மேக்கப்பு எல்லாத்தையுமே பக்காவை போட்டுட்டு அவளோட ஃப்ரெண்டை சந்திக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கிறா. அதே சமயத்தில் நம்ம ஹீரோ, இவனோட பேர் தான் ஜாங் லூராங். இவனை இங்கே பார்த்த மாதிரி இருக்குதா? ஆமாம், அவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் சீனில் மீட் பண்ணாங்களே, அதுதான் இவங்க ரெண்டு பேருமே. தன்னோட பெட்டு அடாவடி பண்ணிட்டு இருந்ததை தன்னோட அங்கிள் அவன் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது, அடங்க மாட்டியாடா நீ அப்படின்னு அவனோட நாய்கிட்டே அவன் பேசிக்கிட்டு இருக்கிறான். நம்ம ஜாய் அவளோட ஃப்ரெண்டு ஜியாவோட ஃப்ரெண்ட் வீட்டில் நிற்கிறா. ஆக்சுவலி இந்த பொண்ணோட பேர் ஜியாங் ஜியா. இது நம்ம ஜாயோட ஃப்ரெண்டு. ஸ்நாக்ஸ் ஏகப்பட்டது எடுத்து வந்துருக்கிறா. பரவாயில்லவா, நம்ம வழியில் போக போக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் சைக்கிளில் போய்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜாங் லூராங் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டான். இன்றைக்கும் லேட்டாக போயிடுவான் அப்படின்னு பதறிக்கிட்டு இருக்கிறான். அண்டு உனக்கு நம்ம ஸ்கூலில் 2 சூப்பரான பசங்களை பற்றி தெரியுமா? அவங்கள பற்றி தான் இந்த ஸ்கூலே பேச. ஒருத்தன் பேர் ஜாங் லூராங், இன்னொருத்தன் பேர் கூரான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு போகும்போதே பர்ஸை கீழே போட்டுட்டு நம்ம ஜாய், ஆனால் ஜாயோட பர்ஸை இன்னொருத்தன் எடுத்து வைக்கிறான். அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜாங் லூராங் தான். ஸ்கூலுக்கு லேட்டாக போகிறதுனால அங்கே ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்கள்ல ஸ்கூல் கமிட்டியில், அதில் 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவங்கள பிடிச்சிட்டாங்க. நீங்கள் எந்த கிளாஸ்ன்னு கேட்கும்போது கிளாஸ் 9 அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தன் நைஸாக போய்கிட்டு இருக்கிறான். இங்கே வாடா, சீனியர்ஸ் நின்றுக்கிட்டு இருக்கோம்ல, என்ன நீ பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கிற, உன் பேர் என்ன சொல்லுன்னு கேட்கும்போது அவன் சொல்லாமல் பேந்த முழிக்க இவங்க அந்த புக்கை வாங்கி பிடுங்க. அந்த புக்கில் இருந்து ஜாங் லூராங்னு அவனோட பேரை எழுத பக்கத்தில் இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே, இவன் தாண்டி நான் சொன்ன அந்த ஹேண்ட்ஸமான பையன், ஃபேமஸான பையன், ஸ்மார்ட்டான பையன், இவனோட பேர் தான் ஜாங் லூராங் அப்படிங்கிறாங்க. அதான் பேர் எழுதி முடிச்சிட்டேன்ல, நீங்கள் 2 பேரும் இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிளாஸ் டைமில் இவங்க லேட்டாக வந்ததுனால நைஸாக டீச்சருக்கு தெரியாமல் உள்ளே வராப்பலையா. உள்ளே வந்ததும் இவங்க வசமாக மாட்டிக்கிட்டாங்க. புதுசாக வந்துருக்கிற பொண்ணுங்க அவங்க 2 பேர்த்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க டீச்சர் சொல்லும்போது, என்னோட பேர் ஜியாங் ஜியா அப்படின்னு அவளோட ஸ்பெல்லிங்கோட சொல்கிறா. ஆக்சுவலி அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இவகிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. இன்னொரு பக்கம் என்னோட பேர் தான் ஜூ ஜாய் ஜாய் அப்படிங்கிறா. நீ தான் அந்த ஜூ ஜாய் ஜாயாமா? நீ தான் உண்மையிலேயே இங்கிலீஷ் டெஸ்ட்டில் 100க்கு 100 எடுத்தியா? உண்மையிலேயே அற்புதமா, பரவாயில்ல, கங்க்ராச்சுலேஷன், நல்லா உட்காரு அப்படின்னு அவரும் சொல்கிறாப்புல. ஆக்சுவலி நீங்கள் தான் ஃபுல் மார்க் எடுத்ததா? பரவாயில்லையே, எனக்கு இங்கிலீஷில் டவுட் இருக்குது, அதெல்லாம் கண்டிப்பாக சொல்லி தரீங்களான்னு கேட்கும்போது, அதெல்லாம் சொல்லி வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜியா வந்து கை தூக்குறா. சார், ஜாங் லூராங் ஏன் நம்ம கிளாஸுக்கு இன்னும் வரல? அவன் இந்த கிளாஸ் இல்லையே, அவன் எதுக்கு இந்த கிளாஸுக்கு வர போகிறான்? அவன் கிளாஸ் 1 சேர்ந்தவன் அப்படின்னு அவங்க டீச்சரை அதிர்ச்சி கொடுக்குறாப்புல. இங்கே ஒரு பக்கம் ஜியா வாயை பிளந்துட்டா. இன்னொரு பக்கம் நம்ம ஜாங் லூராங்கோட கிளாஸில் என்னாச்சு இன்னைக்கு ஜாங் ஆப்சண்டான்னு கேட்கும்போது, இல்லை மேடம், அவன் வந்துட்டான் பாருங்க, இன்னைக்கு பையன் லேட்டாக வந்துட்டான் அப்படின்னு இங்கே குரான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆக்சுவலி இன்னைக்கு காலையிலே ஒரு சம்பவம் நடந்திருக்குது. 2 பேரும் மாற்றி வந்து பேரை கொடுத்து மாட்டிக்கிட்டானுங்க. அதாவது, என்னடா ஆச்சு, நீ இன்னைக்கு லேட்டாக வந்தேன்னு கேட்கும்போது, வழியில் ஒரு பர்ஸ் இருந்துச்சு, அதை எடுத்துட்டு வரதுக்குள்ளே சீனியர்ஸ் நம்மளை பிடிச்சிட்டாங்க, என் பேரையை நோட் பண்ணி வச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க. பேரை நோட் பண்ணி வச்சுட்டாங்களா? என்ன நோட் பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது, ஏன் நீ என் பேரை மாற்றி கொடுக்கும்போது நான் உன் பேரை மாற்றி கொடுக்கூடாதா? என்ன ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவனை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். என்னை பார்த்தா எப்படா தெரியுது, போனால் எப்படி உன்னை போட்டு விடுற மாதிரியே தெரியுது, நீ ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கூறான்னு சொல்கிறான். எனக்கு ப்ராட்காஸ்ட் ஸ்டேஷனில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு ஜாங் லூராங் இங்கிருந்து போயிட்டான். இன்னொரு பக்கம் ஜியாவுக்கு நம்ம கூரான் மேலே ரொம்பவே ஒரு பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆயிடுச்சு. அதாவது ஜாங் லூராங் அப்படிங்கிற ஒரு பேரில் அவன் எதுக்காக நம்மக்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே, ஜாய் நீ தான் இந்த யூனிஃபார்முக்கு காசு தரல, அதனால் இப்போவே ஃபீஸ் கட்டிடு அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு அங்கே சொல்லும்போது, ஓகே அப்படின்னு அவளும் பர்ஸை தேடுறா. பர்ஸு எப்படி இருக்கும், அவள் தான் அங்கே கீழே போட்டு வந்துட்டால, என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு அவளும் பதறிக்கிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலி இவங்களும் ப்ராட்காஸ்ட்டில் போய் கொடுக்குறாங்க. இந்த பர்ஸ் யாருதுன்னே தெரியல, அந்த பர்ஸ் ஓப்பன் பண்ணி ஐடி கார்டு இருக்கும்ல, அதை ஓப்பன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, கார்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இவங்க வித்தியாசமாக ஏதோ ஒரு பேரை பார்க்குறாங்க. சரி, உன் பர்ஸில் ஐடி கார்டு வச்சிருப்பீல, அந்த கார்டை வச்சுக்கிட்டு உன் பர்ஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லும்போது, அந்த கார்டில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு இவ்வளோ இழுவையை எழுத்துக்கிட்டு இருக்கிறா. ஆக்சுவலி இவ்வளவுமே அதில் ஏதோ ஒரு விவகாரம் பண்ணியிருப்பா. சரி, எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு ஜியா சொல்லும்போது, அங்கே ப்ராட்காஸ்ட், அதாவது அங்கே ரேடியோவில் ஏதோ ஒரு பெரிய ஹீரோயினோட பேரை வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலி அந்த பொண்ணு இங்கே யாராக இருந்தாலுமே சரி, இங்கே வந்து கார்டை கலெக்ட் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கடா, நம்ம ஸ்கூலில் பெரிய ஆளுங்களாக இருக்கிறாங்களா அப்படின்னு. சரி, நான் தான் இந்த உலக பேர் அழகி அப்படின்னு
அப்படின்னு அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படின்னா நான் தான் மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு அங்க இருக்கிறவங்களே இவங்கள போட்டு கலாய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது, இவங்களுக்கு தெரியல அந்த பேர்ல இருக்கிற நடிகையோட பேரு இவ தான் அப்படின்னு. ஆக்சுவலி இப்ப காத்து ரொம்பவே நல்லா பலம் அடிக்குதுல, அதனால நான் கொஞ்சம் வெளிய எக்சர்சைஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு இவளும் இங்க வெளிய ஓடுறா. அவங்க பேர் கூப்பிடுறதுக்கும் நம்மாள் வெளிய ஓடுறதுக்கு என்ன சம்மந்தம்? அப்படின்னு இவ தான் அந்த நடிகையா? இருடி வரேன் அப்படின்னு இவளுமே ஜியா கூட போய்க்கிட்டு இருக்கிறா. என்னம்மா இது? இந்த பேர் இப்படி வேற போட்டிருக்கிற, நீ இதுல பார்க்கறதுக்கு வேற மாரி இருக்கிற. சரி இந்தா போட்டுக்க. இனிமே தான் உண்மையான பேர போடு அப்படின்னு இவள கலாய்ச்சு விட்டு அந்த பொண்ணு குடுத்துட்டா. அண்ட் அதே சமயத்துல இந்த கார்டு யார் குடுத்ததுன்னு கேட்கும்போது, ஜாங் லூராங் அப்புறம் கூராங் தான் வந்து குடுத்தது அப்படிங்கிறாங்க. நிஜமாலுமா? அந்த பசங்கள காலையில தானே பார்த்தோம். வா 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 நான் உன்ன கூட்டிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு ஜியா வேகமா கூட்டிட்டு போறா. மாடியிலிருந்து பார்க்கும்போது ஜாங் அப்புறம் ரான் 2 பேருமே போய்க்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஜாங் லூராங் அப்படின்னு முழு பேரை கூப்பிடும்போது நம்ம ஜாங் திரும்பி பார்க்குறான். அப்படி திரும்பி பார்த்து அடுத்த செகண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ஜாய்க்கு அப்பதான் ஞாபகம் வருது. அண்ட் அவளுமே மறைச்சிக்கிட்டா. எதுக்கு இப்படி மறைச்சிக்கிட்டேன்னு கேட்கும்போது, நேத்து தான் நான் அவனை பார்த்தேன். நேத்து தான் என் தெருவில் இருக்கிற மூலக்கடையில் நான் அவனை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவன் என் கூட தான் நின்றுக்கிட்டு இருந்தான் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படின்னு இவ பல்ல கட்டிக்கிட்டு நம்ம ஜிய கிட்ட சொல்லும்போது, அப்படியா இன்னும் நல்லா வசதியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் செகண்ட் பீரியட் இவங்களுக்கு ரொம்பவே பெரிய ஒரு பிரச்சனையாக தான் இருக்க மாட்டிருக்குது. ஏன்னா செகண்ட் பீரியட் ஸ்டார்ட் ஆன அடுத்த செகண்டே அவங்க டீச்சர் வந்து கிளாஸ் டீச்சர் சில விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. நம்ம கிளாஸில் இருக்கிற நல்லா படிக்கிற 2 பேர் தேவையில்லாத சில விஷயத்தில் மாட்டி நாளைக்கு மிலிட்டரி ட்ரைனிங்க்கு போக போகிறாங்க அப்படின்னு டீச்சர் சொல்கிறாங்க. அந்த 2 பேர் ஜாங் லூராங் அப்புறம் கூராங் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. என்னது என் பேரா? என் பேர் இதில் இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கூரான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா பயபுல நேற்று மாட்டின அடுத்த செகண்டே அவனுமே நம்ம ஜாங் லூராங்கோட பேர் தானே கொடுத்தான். அண்ட் அதே சமயத்தில் கிளாஸ் 9ல் அவங்க 2 பேர்த்தோட பேர் ஜாய் அப்புறம் ஜியா இவங்க 2 பேருமே லேட்டாக வந்ததுனால அண்ட் இதே கிளாஸில் இவங்க 2 பேர் லேட்டாக வந்ததுனால பேரை மாற்றி கொடுத்ததுனால உங்களை எல்லாருமே நாங்கள் மிலிட்டரி ட்ரைனிங்க்கு அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என் பேரை மாற்றி கொடுத்தீங்களா நான் அதான்டா உன் பேரையும் மாற்றி கொடுத்தேன் அப்படின்னு ஜாங் சொல்லும்போது, என்ன வில்லத்தானே பார்த்துக்கிட்டு இருக்கிற நீ அப்படின்னு அவனு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். அண்ட் இப்போ மிலிட்டரி ட்ரைனிங்க்கு போகிறதுக்காக என்னென்னலாம் தேவையோ அதை பேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் இவளுக்கு சந்தோஷம் தாங்கலை. ஏன்னா இவ கூடயுமே மிலிட்டரி ட்ரைனிங்க்கு ஜாங் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு பக்காவாக அவளுக்கு தேவையான மேக்கப் கிட்டு சாப்பாடு ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அடுத்த நாள் இவங்க போகிறதுக்கு பஸ் தயாராக இருக்குது. ஆனால் கொஞ்சம் லேட் ஆகுது வரதுக்கு. பஸ் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இடமும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நீங்கள் வேணால் கிளாஸ் 1ல் போய் கம்பைன் பண்ணிக்கங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. கிளாஸ் 1ல் நாம் எதுக்கு போய் கம்பைன் பண்ணிக்கணும்? அவங்க வேணால் நம்ம கூட வந்து கம்பைன் பண்ணிக்கிட்டு புது பஸ்ஸில் அப்படின்னு ஜியா சொல்லும்போது சில விஷயங்களை நம்ம ஜாய் யோசிச்சு பார்க்குறா. அந்த கிளாஸ் 1 பஸ்ஸில் அவள் ஏறி போகும்போது எப்படி இருக்கிற ஜாங் லூராங் அப்படின்னு அவனு சொல்கிறான். அண்ட் அவளுமே இங்கே வா ஜாய் என் பக்கத்தில் வந்து உட்காரு அப்படின்னு அவள் ஏகப்பட்ட கற்பனைகளை அவள் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறா. இந்த சிரிப்போடவே சார் நானுமே கிளாஸ் 1 பஸ்ஸில் போகிறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவளும் சொல்லும்போது, என்னடி சொல்கிற கூட இருந்துட்டே குழி பறிக்கிறேன் நீ அப்படின்னு ஜியா ஆச்சரியப்படுறா. பரவாயில்ல எல்லாருமே இவ்வளோ மாதிரி தான் இருக்கணும். என்ன யார் யாரெல்லாம் இந்த பஸ்ஸில் போகிறதுக்கு ஒத்துக்கிறீங்கன்னு கேட்கும்போது ஜியாவும் சரி ஃப்ரெண்டே போகிறான் நான் மட்டும் இங்கே என்ன பண்ணுறது அப்படின்னு அவளுக்கு கை தூக்கிட்டா. சரி அப்படின்னா கிளாஸ் 1 பஸ்ஸில் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் கூரானுக்கு தூக்கி வாரி போடுது. கிளாஸ் 9 பசங்களாம் எதுக்குடா இங்கே வராங்க? எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்க மாட்டேங்குது அப்படின்னு அவன் பதறான். நீ எதுக்கு பதற அவங்க வந்தா அப்படின்னு நம்ம ஜாங்க்கும் ஒரே ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் அந்த 2 பொண்ணுங்களும் கடந்து போகும்போது இவன் மூஞ்சி மறைச்சிக்கிறான். ஏன்னா பொய்யான பேரை சொல்லி தானே இப்போ இவங்க கிட்ட மறைச்சிக்கிட்டு இருந்தான். ஏதோ விவகாரமாக பண்ணியிருக்கிறேன் அதாண்டா எனக்கு என்னென்னு தெரியல அப்படின்னு ஜாங் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். ஏன் எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லையே நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறான். அண்ட் பஸ்ஸில் பேக் எல்லாத்தையும் எடுத்து வைக்கும்போது இருங்க அந்த பேக்கை நீங்கள் அங்கே மேலே எடுத்து வச்சுங்க அப்படின்னு ஜியாவுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ண நம்ம ஜாயுமே பேக் எடுத்து மேலே வைக்கிறா. அண்ட் அவளுக்கு சொல்லாமையே நம்ம ஜாங் லூராங் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அவள் வாயை பொழத்துட்டா என்ன கேட்காம வந்து ஹெல்ப் பண்ணுறானே அப்படின்னு. ஓகே உங்களுக்கு ஹெல்ப் முடிஞ்சதில் நீங்கள் போய் பார்த்து பத்திரமா உட்காருங்க அப்படின்னு சொல்கிறான். இவளுமே பல்ல கெக்க பேக்கன்னு சிரிச்சு அவள் பின்னாடி போய் உட்கார்றா. உனக்கு ஒன்று தெரியுமா ஜாங் லூராங் எனக்கு உதவி பண்ணல கூரான் தான் எனக்கு பக்கத்தில் உதவி பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு இவளு சொல்கிறா. ஸோ இவங்க பேர் ஆல்டர்னேட் ஸ்விட்ச் பண்ணது இவங்களுக்கு என்ன தெரியாது. அதனால் இவங்க ஜாங் தான் ரான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ரான் தான் ஜாங் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் பஸ்ஸில் போக போக இவ நம்ம ஜாங் ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அவன் திருப்பி பார்க்கும்போது ஐயோ நம்மள தான் பார்க்குறானே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை விலைக்கு பார்த்துக்கிட்டா. ஸோ இவங்க மிலிட்டரி ட்ரைனிங் கேம்புக்கு வந்துட்டாங்க. அந்த இடத்துல செம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டிருக்குது. எல்லாரும் நெஞ்சு நிமித்தியாக தான் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கேம்ப் உண்மையிலே ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாருமே எந்த ஒரு தப்பும் பண்ணக்கூடாது. அப்படி தப்பு பண்ணிங்கன்னா தண்டனைகள் ரொம்பவே கடுமையாக இருக்குது பார்த்துக்குங்க அப்படின்னு அங்கே இருக்கிற ஒரு ஆஃபீஸர் சொல்கிறாப்புல. அப்படி திரும்பி பார்த்தா தெரியுது நம்ம கூரான் பக்கத்தில் தான் நின்றுக்கிட்டு இருக்கிறான். அதாவது நம்ம ஜாங்கு அவங்க பார்த்தியா விதி எப்படி விளையாடுது அவள் என் கூட தான் நிப்பானாட்டு இருக்குது அப்படின்னு அவளும் சொல்கிறா. அந்த பொண்ணுங்க இதுக்கிட்ட என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கூரான் ஜாங் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறான். என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும் போதே அங்கே இருக்கிற ஆஃபீஸரும் சரி ஓகே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குங்க அப்படின்னு அவரும் சொல்கிறாப்புல. நெஞ்சை நிமித்திக்கிட்டு இருந்தவங்களாம் இப்போ தான் முதுக வளைச்சு ஹப்பாடா அப்படின்னு மூச்சே விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தேவையான பொருட்களை மட்டும் எடுத்துக்கோங்க. தேவையில்லாத பொருட்களை இந்த ட்ரேல வந்து வச்சிருங்க அப்படிங்கிறாங்க. தேவையில்லாத பொருட்கள்னா என்ன? அடாவடியான ஸ்நாக்ஸு தேவையில்லாத எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாத்தையும் அண்ட் அப்படின்னா சரி நம்ம எல்லாத்தையும் போய் வைக்கிறதுக்குள்ள நம்ம கொஞ்சம் உள்ள பதுக்கிக்கலாம் அப்படின்னு ஜியா அங்கே இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் உள்ள எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறா. பசங்களுமே ஒன்றும் சும்மா இல்லை ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும்
எங்கெங்க ஒளிச்சு வைக்க முடியுமோ எல்லாத்தையுமே பக்கம் ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஜாங் லூராங் எதுவுமே ஒளிச்சு வைக்காம அவன் பாட்டுக்கு அப்படியே நின்னுகிட்டு இருக்கிறானா, அந்த இடத்துல ஜாங் நிக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜாய் ஜாயும் எதுவுமே எடுத்து வைக்காம இருக்கிறா. அப்படின்னா சரி நாமளும் அவன மாரியே தான் எதுவும் எடுத்து வைக்காம இருக்கணும். இதெல்லாம் தப்புடி. சார் நம்மள சொல்றாருன்னா அது நல்லதுக்காக தானே இருக்கும். இதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஜாய் சொல்றா. நீ என்னடி இப்படி மாறிட்ட அப்படின்னு அவளுமே முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறா. அவ கரெக்டா சார் பார்த்துட்டாங்க. இந்தாம்மா என்ன ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறான்னு கேட்கும்போது, சார் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு அவளும் பம்பிட்டு நிக்கிறா. இல்லையே இப்பதான் எதை உழுத அழிச்சு வச்சுக்கிட்டு இருந்த, எங்க கையை தூக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவளுமே எல்லாத்தையும் தூக்கி தூக்கி எடுத்து கீழே போட்டுக்கிட்டு இருக்கிறா. ஓ அப்படியா அவ்வளோதானே அப்படிங்கிறாங்க. ஆமா சார் என்கிட்ட இருந்தது அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. வவுறு என்ன மொட்டையாட்ட புடச்சிக்கிட்டு இருக்குது. என்ன அதில் ஒன்றும் என்ன இருக்குது எடுத்து வெளியே போட அப்படிங்கிறாங்க. சார் எனக்கு தொப்பம் வந்துருக்குது சார் அப்படின்னு சொல்றா. இந்த கதையெல்லாம் அப்புறமா கட்டு கையை தூக்கிட்டு மேலே குதி அப்படிங்கிறாப்ல. குதிச்சாதான் தெரியுது டூப்ளிகேட்டாக இருக்கிற தொப்பை எல்லாமே கீழே கரைஞ்சி தொப்பு தொப்புன்னு கீழே விழுகுது. சார் வருங்காலத்தில் தொப்பை வந்துருன்னு சொன்னேன் சார். நான் குண்டாகிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே அப்படிங்கும்போது, இங்கே பாரு பொய் சொன்னதுக்காக நீ போய் ஃப்ராக்ஸ் ஜம்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துறாங்க. கூறாங்க அங்கே சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது, இதேன்னு உனக்கு காமெடியாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் காமெடியெல்லாம் இல்லை சார், எனக்கு லைட்டாக முகத்தில் சுளிப்பு வந்துருச்சு அதனால தான் நான் அப்படி பண்ணேன் சார் அப்படின்னு அவனும் சொல்கிறானா. சில்லறத்தனமாக பதில் சொல்கிறேன், நீ போய் ஃப்ராக் ஜம்ப் பண்ணுற அவ கூட அப்படின்னு இவனுக்கும் பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாப்புல. எதிர்த்து பேசுனீங்கன்னா இன்னும் 20 ஃப்ராக் ஜம்ப் உனக்கு அதிகமாக தருவேன் அப்படின்னு 2 பேருமே பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஏன்டா பைத்தியக்காரா என் கூடயே சேர்ந்து என்னை ஏமாத்திடல அன்னைக்கு. நீ என் கிளாஸ் தான் நான் சொன்னேன் கிளாஸ் 9ன்னு, ஆனால் எதுக்காக நீ இப்போ போய் சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது, அது எதிர்ச்சியாக நடந்த ஒரு விபத்து தான், அதுக்கு நாமளே எதுவும் சொல்ல முடியாது. ஹேய் எதுக்கு இவ்வளோ வேகமாக போய்கிட்டு இருக்கிற, இவ்வளோ வேகமாக போனீங்கன்னா கண்டிப்பாக என்னாலேயும் போக முடியாது. ஆக்சுவலி இப்போ ஒன்று பண்ணலாம், நீயும் நானும் சேர்ந்து 2 பேரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்களா. அப்படியா 2 பேரும் ஒன்றா போக போகிறீங்களா, போங்க போங்க யார் கடைசியாக வராங்களோ அவங்க தான் இந்த கிரவுண்டை சுத்தம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே அவன் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா குப்பு குப்புன்னு குதிச்சு போயிட்டான். அடப்பரதேசி நல்லா தானே பேசிகிட்டு இருந்தா, அதுக்குள்ளேடா இவ்வளோ ஓட்டமாக ஓடுற, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா ஜாங் லூராங், என்னை இப்படி மோசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீல அப்படின்னு அவன் ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. பையன் தீயார் பண்ணிட்டு இருக்குது, இவனை பற்றி இன்னும் ஏகப்பட்ட தெரிஞ்சுக்கலாம் மட்டும் இருக்குது அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லும்போது, போக போக தாண்டா நீங்கள் அவனை தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு ஜாங் லூராங் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அண்டு இப்போது இந்த ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் மெடிக்கல் கேம்பில் போய் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அண்ட் இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, அவங்களுக்கு தேவையான தண்ணி, மெடிக்கல்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருக்கிறாங்க. நீ என்னடி ஆச்சு ரொம்பவே கோவப்படுற, உனக்கு முதுகு வலிக்குதுன்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை உயிரோடு இருக்கிற எனக்கு அதுவே போதும் அப்படிங்கிறாங்க. நீ ஏடி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற, நீ வேணா ஒரு ரூமுக்கு போ, இல்லைன்னா நான் உனக்கு தேவையானதை வாங்கிட்டு வரேன், இல்லைன்னா இரு நான் மெடிக்கல் ரூமுக்கு போய் உனக்கு மருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் ஜியா அங்கே இருக்கிற பொண்ணுங்கிட்ட, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அங்கே கூரான்னு ஒரு பையன் இருக்கிறான், அவன் உண்மையிலேயே ரொம்பவே ஸ்மார்ட்டான பையன் தெரியுமா, அவனை மாதிரியெல்லாம் யாருமே ஸ்மார்ட் கிடையாது அப்படிங்கிறாங்க. நிஜமாலுமா அந்த பையனை பார்த்தா எங்களுக்கும் சொல்லி நாங்களும் அவங்கள பார்க்குறோம் அப்படின்னு ஜியாவோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. இவங்களுக்கு பின்னாடியே தான் கூரான் நின்றுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அவங்க மென்ஷன் பண்ணுறது ஜாங் லூராங்க, இவன் வெறும் கூரானு. ஆக்சுவலி அது இவனுக்கு தெரியாதுல்ல, இவன் ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிட்டு இருக்கிறான். பொண்ணுங்களாம் ஒன்றை தாண்டா தூக்கி வச்சு பேசுகிறாங்க, நீயே தலகணத்தில் ஆடாமல் இருக்கிறேன்னு கேட்கும்போது, நான் எப்பவுமே கொஞ்சம் அடக்கி வாசிப்பேன்டா அப்படிங்கிறான். ஸோ இந்த பொருளெல்லாம் அவங்க வாங்கிட்டு போகிறாங்க. அண்ட் கிளாஸ் 1ல இருந்து கரெக்டாக நம்ம கூராங்க அந்த பொருளை வாங்க போகிறானா, என்னோட பேர் தான் கூரான் அப்படின்னு அவனோட பேரை சொன்ன உடனே அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாருமே இவன் தான் அந்த ஸ்மார்ட்டான பாயா அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலி ஜியா மென்ஷன் பண்ணது ஜாங் லூராங்க. அண்ட் மெடிக்கல் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஜாய் ஒரு விஷயத்தை பார்க்குறா. அதாவது மெடிக்கல் ரூமில் ஏசி இருக்கும்ல, இங்கே வந்ததுலேருந்து மிலிட்ரி கேம்பில் ஏசியே கிடையாது, அதனால் இந்த ரூமில் ஏசி ஆன் பண்ணி சும்மா ஜமாயா படுத்துக்கலாம் அப்படின்னு இவன் முடிவு எடுத்துக்கிட்டா. ஸோ அங்கே ஏசி ஆன் பண்ணி இவ்வளோ படுத்துக்கிட்டு இருக்காளா, ஐயா ஏசி இருக்குது குழுக்குள்னு இருக்குது, இதுக்கு மேலே தான் எனக்கு இருக்குது சந்தோஷமே அப்படின்னு அவள் பாட்டுக்கு படுத்துக்கிட்டு இருக்கிறா. கதவு திறந்து யாரோ உள்ளே வர மாதிரி இருக்குது. அச்சிச்சோ யாரோ உள்ளே வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் எடுத்து நல்லா வேகமாக போத்திக்கிட்டு இருக்கிறா. டாக்டர் ஏன் இவ்வளோ நேரம் லேட் ஆனீங்க, எனக்கு உண்மையிலே ரொம்பவே ஜுரமாக இருக்குது தெரியுமா, என்னால் அசை கூட முடியல, அதனால தான் நான் இங்கே ரூமில் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறா. ஆனால் உள்ளே வந்திருக்கிறது ஜாங் லூராங்க. ஆனால் உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னா, சரி உனக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் ஏசி ஆஃப் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவனும் ஏசி ஆஃப் பண்ண போகும்போது, வேணா டாக்டர் ஏன்னா எனக்கு ஒரு வித்தியாசமான கண்டிஷன் இருக்குது, எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் ஏசியில் படுத்தா தான் எனக்கு உடம்பே சரியாகும் அப்படின்னு சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாளா. இங்கே என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கிற, உன்னோட டோக்கன்ஸ் கலெக்ட் பண்ண வந்தியா, சரி வா வந்து உனக்கு தேவையான மெடிசன்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போ அப்படின்னு உள்ள இப்போ தான் ஒரு டாக்டரே வராப்புல. அப்படின்னா இதுக்கு முன்னாடி என் கூட பேசுனது யார் அப்படின்னு இப்போ தான் ஜாய்க்கே புரியுது, யாரோ வேறு யாரோ என் கூட பேசிகிட்டு இருந்துருக்கிறாங்க அப்படின்னு. ஆக்சுவலி டாக்டர் நீங்கள் இப்போ தான் வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்குது. இது யார் உள்ள இன்னொரு ஸ்டூடெண்ட் உட்காந்துருக்கிறதா அப்படின்னு டாக்டர் ஸ்க்ரீனை வலிக்கு பார்க்கும்போது தெரியுது ஒரு பொண்ணு படுத்துக்கிட்டு இருக்கிறா. நீ யாருமா, நீ எந்த கிளாஸ், நீ ஏன் இங்கே படுத்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அவளுக்கு கேட்கும்போது, ஆக்சுவலி அப்போ என் கூட பேசுனது யார் அப்படின்னு இவள் எட்டி பார்க்குறா. ஜாங் லூராங்க. அச்சோ இவளா அப்படின்னு, சரி இவ கண்டிப்பாக இவளுக்கு உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கும் அப்படின்னு அவனும் அந்த டாக்டர்கிட்ட சஜஷன் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிட்டான். அண்ட் இப்போது ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் மாதிரி இவ அவளோட ரூமில் கேமரா ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. எப்படி இருக்கிறீங்க, என்னோட பேர் தான் ஜூ ஜாய். நாளையிலிருந்து என் ஸ்கூல்
ஆரம்பிக்க போகுது. ஸோ அந்த ஸ்கூல்ல நெறைய பேர்த்த பார்ப்பேன்னு நான் நெனைக்கிறேன். பட் இருந்தாலுமே சரி, எனக்கு புடிச்சவங்கள யாரையாவது பார்ப்பேன் அப்படின்னு நானும் நம்பிக்கிட்டு இருக்கிறேன். என்ன பண்றது? நானும் ஸ்கூலுக்கு போய் தானே ஆகணும் அப்படின்னு அவளும் சில விஷயங்கள ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாளா, அண்ட் நான் கடையில பார்த்த அதே பையன் என் ஸ்கூலுக்கு வந்துட்டான். அண்ட் நான் எனக்கு தேவையான பர்ஸு, ஏகப்பட்ட ஸ்கெட்ச் பென்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுட்டேன். நான் கடையில பார்த்த அந்த பையனே நாளைக்கு ஸ்கூல்ல பார்த்தா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். ஜாங்லூராங்க நான் திரும்ப பார்ப்பேன்னு என் கனவுகளோட நெனச்சு பார்க்கவே இல்ல அப்படின்னு சில விஷயங்கள அவ கேமரால சொல்லிக்கிட்டு இருக்கிறாளா, அவங்க அம்மா "என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கிற? நாளைக்கு உனக்கு கேம்ப் இருக்குதுல்ல ஸ்கூலுக்கு, மரியாதையா போய் படு" அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. சரிம்மா நானும் போய் படுக்கிறேன் அப்படின்னு அவளுமே அந்த கேமரால சரி ஓகே எனக்கு வேலை வந்துருச்சு நான் போய் தூங்குறேன். உங்கள அப்புறமா சந்திக்கிறேன் அப்படின்னு அவளுமே கேமரா ஆஃப் பண்ணிட்டு தூங்க போயிட்டா. அதோட எபிசோடு முடிக்கப்பட்டது.